ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ டியூட்டோரியலில் ஒரு பழைய ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கோம். இந்த ஃபோட்டோவை எப்படி ஸ்மெச் பண்ணி டிஜிட்டல் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோக்கு எப்பயும் போல் டாப்ஸ் கிளாரிட்டியில் சிட்டிஸ்கேப் 3 கொடுத்துக்கிறேன். இது ஃபோட்டோவுக்கு நல்ல ஒரு இருக்கிற கலரை ரொம்ப பிரைட்டன் பண்ணி நல்ல ஒரு லுக் கிடைக்கும். அதுக்காக இந்த டாபாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபோட்டோவுக்கு ஸ்ட்ரென்த்து நான் 88 வச்சு ஸ்மெச் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இதுக்கு எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா பேஸ்டல் டார்க் ப்ரஷ் தான். இந்த பேஸ்டல் டார்க் ப்ரஷ்ஷில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணக்குள்ள ஸ்ட்ரென்த்து ஸ்மூத்திங் ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை அதிகமாகக்குள்ள ஹார்ட்னஸ் ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ஒரே ப்ரஷ்ஷை வச்சு 2 எஃபெக்ட் 2 மாதிரியாகவும் நீங்கள் ஸ்மெச் பண்ணிக்கலாம். அதான் இதில் இருக்க பெரிய ஒரு திருப்பமே. இந்த ப்ரெஷ்ஷை வச்சு எப்படி ஸ்மெச் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஃப்ரேம்லேருந்து ஃபோட்டோ பிடிச்சி அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணிட்டாங்க. அது நான் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் மொக்க குவாலிட்டி இமேஜ் தான். குவாலிட்டியில் மொக்கையான இமேஜ், ரொம்ப பழைய இமேஜ். இது வந்து நல்லா அந்த ப்ரஷ் வந்து ஹையாக நம்ம யூஸ் பண்ணக்குள்ள ஆயில் எஃபெக்ட்லாம் பக்காவாக கிடைக்குது. கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதோட லிங்க் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் லிங்க் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஸ்மெச் பண்ணக்குள்ளே நிறைய டிஸ்டர்ப் இருக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துல ஹேர் இருக்கலாம், ஸ்மெச் பண்ண முடியாது. திருப்பி அந்த ஹேரை நம்ம ஃபிக்ஸ் கூட பண்ணிக்கலாம் அதே இடத்துல ஸ்மெச் டூலை வச்சு. நீங்கள் உங்களுக்கு எதனா டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்மெச் டூ வச்சு நல்லா ஸ்மெச் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே நான் எப்பயும் சொல்கிறது, இருக்கிற மாதிரி எப்பயுமே ஸ்மெச் பண்ணாதீங்க. அது நம்மளுக்கு ஒரு எஃபெக்டே தராது. இருக்கிறத கொஞ்சம் நம்ம மாற்றிப்போம். ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தேவையே தெரியாது. இப்போ ஒரு நோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நோஸோட சர்க்கிள் கார்னரு இந்த எதுவுமே தெரியாது. அப்படிலாம் நம்ம ஸ்மெச் பண்ணக்கூடாது. அது பண்ணால் அந்த எஃபெக்ட், அது டிஜிட்டல் பெயிண்டிங் எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது. அந்த இடத்துல இல்லையா ஓகே, அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரௌன் ஷீட்டு போடலாம். ஒரு வேளை இருக்குதா அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக பண்ணி தரலாம். இது மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றுக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோவில் ஒன்று கண்டிப்பாக வர வீடியோவில் சொல்கிறேன். நான் என்னால் வீடியோ போட முடியும், நிறைய பர்சனல் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இனிமேல் கொஞ்சம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக வீடியோ வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எப்படி ஸ்மெச் பண்ணுறது நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. அப்படிலாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்பீடாக தான் போகும், ஓகே. ஆனால் அதை கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்ன கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம இப்போ ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, பேஸ்டல் டார்க் எடுத்துக்குவோம். ஒரு பேஸ்டல் டார்க் எடுத்துகிட்டு உடனே அது ஸ்மெச் பண்ணதில்ல. ஒருவேளை அந்த ஃபோட்டோக்கு நம்மளுக்கு ஸ்மெச் பண்ணுறது ஹையாக வச்சுருக்குள்ள அந்த ஃபோட்டோக்கு செட் ஆகுதா இல்லை லோவாக வச்சா செட் ஆகுதான்னு நீங்கள் கரெக்டாக வந்து அதை புரிஞ்சு வச்சுக்கணும். எந்த ஃபோட்டோக்கு கரெக்டாக அது வந்து ஃபிக்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மெச் பண்ணாது. ஒருவேளை நீங்கள் ஒரு டோனரில் வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்மெச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஒருவேளை அந்த ஃபோட்டோக்கு அந்த குவாலிட்டியில் எடுக்காமல் கூட போகலாம். அது வந்து அசிங்கமாக கூட ஆகலாம், சொல்ல முடியாது. அதனால் எது ஸ்மெச் பண்ண முன்னாடியும் ஒரு காப்பி லேயர் ஒன்று போட்டுட்டு நியூ லேயரை அதுக்கப்புறம் ஸ்மெச் பண்ண ஆரம்பிங்க. ஒருவேளை அந்த ப்ரஷ் உங்களுக்கு சரியில்லைன்னா வேறு அதை வந்து கம்மியாக கூட அதோட ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்மெச் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எங்கெங்கெல்லாம் ஸ்மெச் பண்ணணுமோ கம்ப்ளீட்டாக எல்லா இடத்தையும் ஸ்மெச் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலாம் ஹைலைட்டான போசஸ்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் எப்பயும் போல் நம்ம சாமையாக பண்ணிக்குவோம்.
நல்லா ஸ்மெச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஐயெலாம் கொஞ்சம் வந்து ஸ்மெச் பண்ணலாம். என்றைக்கும் எப்பயுமே சொல்கிறது நான் ஒன்றுனா, ஐயோட ஆங்கிலோ அதோட சர்க்கிளோ ஏதோ மாறிச்சுன்னா கண்டிப்பாக பிக்சரோட ஒரு உருவமே வந்து மாறிடும் சுத்தமாக. அதெல்லாம் வந்து நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். அதாவது நம்ம ஸ்மெச் பண்ணிக்குள்ளே கண்ணோட ஒரு கூட கொஞ்சம் நவுந்துருச்சிட்டா கூட அதோட இதுவே பொசிஷனே போயிடும் சுத்தமாக. அதனால் அதெல்லாம் பண்ணக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதாவது கண்ணை ஃபுல்லாக மேலே ஓரத்தில் எல்லாத்துலேயும் பொறுமை எல்லாம் பண்ணி முடிச்சு லாஸ்ட்டாக உள்ளே பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, திடீர்னு அதில் என்ன தப்பாகிடுச்சுன்னா கூட இந்த இதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உள்ள கருவி அந்த வெள்ளையாக இருக்கலாம் அந்த இடம்லாம் நம்ம ஸ்மெச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ணு உள்ளார அந்த கருவி அதெல்லாம் நீங்கள் ஸ்மெச் பண்ணக்குள்ள ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துலலாம் வந்து அந்த கருவிழி வந்து நம்ம ஸ்மெச் பண்ணக்குள்ளே கொஞ்சம் அலைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தப்பாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா நம்ம திடீர்னு இந்த சைடு ஸ்மெச் பண்ணின்னு வரக்குள்ள திடீர்னு ப்ரெஷ் தன்னாலே பட்டுக்கூட அது ஏதாச்சும் ஆகிடலாம். அதெல்லாம் கவனமாக பார்த்து பண்ணுங்க. கண்ணில் ஏதான் மற்றபடி எதுவும் இல்லை. எது பண்ணாலும் டிஜிட்டல் பெயிண்டிங் பொறுத்தவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக பண்ணுறதோட நம்ம ஃபோட்டோ ரொம்ப வந்து எஃபெக்ட்லாம் கொடுத்து அப்படியே ரொம்ப எஃபெக்ட்லாம் ஒரு இதெல்லாம் வேணாம். எப்பயும் போல் நம்ம வந்து கொஞ்சம் என்னோடய வீடியோ எல்லாம் ஓரளவு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ப்ரொஃபஷ்னலாக எதையும் கற்றுக்க விரும்புங்க. ஏன்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எஃபெக்ட் அப்படியே ரொம்ப கலாமலான்னு, ஆனால் ஓகே டிஜிட்டல் எஃபெக்ட் தான், ஆனாலும் இதில் வந்து கொஞ்சம் நம்ம ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கலாம். ரொம்ப கலர்லாம் கொடுக்க ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கல, மீடியமாக கலர் கொடுக்கலாம், மீடியமாக ஸ்மெச் பண்ணலாம், மீடியமாக எல்லாம் பண்ணலாம். ஒரு ஆயில் எஃபெக்டாக ஒரு டீசெண்டாக எல்லாமே பண்ணலாம். ஓகே, அப்போ எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத வந்து நம்ம ஸ்மெச் பண்ணக்குள்ள வந்து அந்த இடத்துல வந்து அப்படி இழுத்துட்டு வந்து ஒரு மாதிரி தெரியலாம், கோடு கோடாக தெரியலாம். அந்த இடத்துல நம்ம வந்து ப்ரெஷ்ஷை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் ஆக்கி லைட்டாக ஷேக் பண்ண மாதிரி அப்படி ஸ்மெச் பண்ணிங்க அப்படியே அழகாக அந்த இடம் ஷைனிங் ஆகும். எந்தெந்த இடத்துல வந்து ஒருவேளை அப்படியே உங்களுக்கு ஆகலாம் கம்மியாக வந்து இதை வச்சுக்கோங்க, அதை ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்மெச் பண்ணுங்கள், சும்மா ஷேக் பண்ணுங்கள், சரியாயிடும். ஓகே, இந்த ஃபோட்டோவை நம்ம பென்டூல் வச்சு கிளியராக கட் பண்ணி எடுத்துருக்கோம். தேவையான ஃபெதர் கொடுத்துருக்கோம். எப்படி போல் ஒன்று தான் கொடுக்கணும், ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஜே அமைப்போம். கண்ட்ரோல் ஜே அமைச்சோடனே ஹேரை நம்ம ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு 3 டாட் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவுக்கு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வேணாலும் போன வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஹேரை ஸ்மெச் பண்ணணும்னா 85 ஸ்ட்ரென்த்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். ஹேரில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ நான் எப்பயும் போல் எல்லா வீடியோவும் பண்ணுற மாதிரி தான் டெலிவரி பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்தெந்த டிசைனில் பண்ண தோணுதோ அப்படிலாம் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நான் எல்லா வீடியோலையும் எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் எட்டு பண்ணாலும் ஒரு நியூ வேலை க்ரியேட் பண்ணி அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை கொண்டு போகலாம். ப்ரெஷ் வச்சு எல்லா இடத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்மெச் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த முடி வந்து நம்ம பார்க்குற மாதிரி செய்வோம்ல, அது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ரீடச்சிங் ஒர்க் இருக்கோ அங்கெல்லாம் செஞ்சுக்கலாம். நான் வந்து இதில் அதிகமாக பறக்கிற மாதிரி எஃபெக்ட் எதுவுமே செய்யலை. ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஃபோட்டோவே செஞ்சதுனால. செஞ்சு பார்த்துருக்கேன் நான்.
ஓகே ரீடச் ஒர்க்லாம் முடிஞ்சோடனே எல்லாம் தேவையோ அந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து இந்த 3 டாட் ப்ரஷ் இருக்குல்ல இதை வச்சு அந்த இடத்த எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் லைட்டாக தெரிகிற மாதிரி முடி அப்படியே அதை வந்து ஸ்மெச் பண்ணி விட்டுக்கலாம். ஒவ்வொரு இடத்துல நீட்டாக இருக்கலாம் முடியும், அந்த இடத்துல பார்க்க நல்லாயிருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் நீட்டாக விட்டுக்கலாம். மற்றபடி மற்ற இடத்துலாம் ரொம்ப நீட்டெல்லாம் இல்லை, இவங்கெல்லாம் கொஞ்சம் தேவையோ அந்த இடத்துல மட்டும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் பண்ணலைங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறோன்னா ஒரு ஃபோட்டோவோட ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட்டுக்காகவும் நல்லா பார்க்கறதுக்கு ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம்ங்க. கண்டிப்பாக இதெல்லாம் எல்லாம் பண்ணி தான் ஆகும். நம்ம கலரிங் போகலாம். உங்கள் ஃபோட்டோக்கு நீங்கள் எந்த கலரிங் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்தந்த கலரிங் கொடுத்துருக்கேன். நான் இந்த ஃபோட்டோக்கு இந்த கலரிங்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். நான் ஏர்னஸ் மச் பண்ணிக்கனால இதை வந்து நான் ஓவரில் எடுத்துக்கிட்டேன். ஓவரில் எடுத்துகிட்டு உங்களுக்கு நீங்களும் ஓவரில் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இந்த ஓவரில் உங்களுக்கு செட் ஆகாமல் கூட போகலாம். ஒருவேளை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால லேயர்ஸில் நீங்கள் வந்து எது வேணுமோ செட் பண்ணிக்கோங்க தேவையானது. அப்புறம் நம்ம வந்து எப்பவும் போல் பேக்ரவுண்ட் நான் எடுத்துக்கல, நானே பேக்ரவுண்ட் வந்து இதிலே வந்து ப்ரெஷ் டூல் வச்சு 300 பிக்சல் இருக்குல்ல அந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் நானே மேக் பண்ணிக்கிறேன். இதில் ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் தேவையான கலர் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு எப்பயும் போல் பிளாக் கொடுத்து இதை ரெடி பண்ணிக்கலாம் இந்த பிக்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் வச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.